தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2லையும் யூஸ் ஆகும், குரூப் 4லையும் யூஸ் ஆகும், போலீஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் சுமார் ஒரு 60 இது இருக்குங்க நம்மகிட்ட. இதை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வரும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் குரூப் 4 உங்களுக்கு நடக்க போகுது. இதை நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. பாருங்கள், குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் எது? குட்டி திருக்குறள் நாலடியார், குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம், குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. மூணையும் போட்டு குழப்பிடாதீங்க, தனித்தனியாக. குட்டி திருக்குறள்னா நாலடியார், குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம், குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுவது முக்கூடர் பல்லு, தமிழர் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறு, இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது பத்துப்பாட்டு, பாவைப்பாட்டு என்று அழைக்கப்படுவது திருப்பாவை, இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படுவது கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். பாருங்கள், இயற்கை இயற்கைன்னு வருதா? இது பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துகளை கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரே ரைம்ஸாக வர்றதை பார்த்துக்கோங்க, ஏண்டா உங்களுக்கே குழப்பிடும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இறையருள் தேவார திருவாசகம் திருவாய்மொழிகள். இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல்கள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள். அற உரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அற உரைக்கோவை. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. பௌத்த காப்பியம் சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாலை. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். குழந்தை இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் பிள்ளைத்தமிழ். இசைப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். தமிழர் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் வேதம் சைவ வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம். தமிழ் வேதம் அது தமிழர் வேதம். அகவல் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெருங்காதை. காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. காப்பியப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல்கள் தாய்மானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதங்கள். வடமொழியின் ஆதிகாவியம் என்று அழைக்கப்படும் நூல் வடமொழியின் ஆதிகாவியம் இராமாயணம். வெற்றி வேட்கை திராவிட வேதம். தமிழ் மறைவேதம் என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் வேதம் தான், தமிழர் வேதம் பார்த்தோம். இப்போ திராவிட வேதம், அதுக்கடுத்து தமிழ் மறைவேதம். எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே படிச்சுக்கிறணும், ரைம்ஸாக படிச்சுக்கிறணும். தெய்வீக உலா ஞான உலா என்று அழைக்கப்படும் நூல் திருக்கைலாய ஞான உலா. பெரிய தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். திராவிட வேதம் செந்தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திராவிட வேதம் செந்தமிழ் வேதம் திருவாய்மொழி. பச்சினந்தி மாலை என்று அழைக்கப்படும் நூல் வெண்பா பாட்டியல். கலித்துறை பாட்டியல் என்று அழைக்கப்படுவது நவநீத பாட்டியல். சம்பந்த பாட்டியல் என்று அழைக்கப்படுவது வரையறுத்த பாட்டியல். வீரபத்திர பரணி என்று அழைக்கப்படும் நூல் தக்கையாக பரணி. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் நற்றிணை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. தமிழ் வரலாற்று பெட்டகம் தமிழர் வரலாற்று பெட்டகம். தமிழர் களஞ்சியம். திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை. புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் பாணாறு என்று அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடுபாட்டு என்று அழைக்கப்படும் நூல்
வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் சிற்பப்பாட்டு மொழி வளப்பெட்டகம் தமிழ் சுரங்கம் என்று அழைக்கப்படும் நூல் நெடுநல்வாடை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் சிற்பப்பாட்டு மொழி வளப்பெட்டகம் தமிழ் சுரங்கம் என்று அழைக்கப்படும் நூல் நெடுநல்வாடை. காஞ்சிப்பாட்டு மாநகர்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் காஞ்சிப்பாட்டு மாநகர்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் இங்கே சொல்கிறாங்க. திருக்குறளின் முன்னோடி ஒன்று பார்த்தோம், அது என்னன்னு பார்த்துக்குங்க. வேளாண் வேதம் பார்த்தோம், திராவிட வேதம் பார்த்தோம், தமிழ் மறை வேதம் பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. இந்த நூல் நாலடியார். துண்டுவடம் கட்டுவடம் என்று அழைக்கப்படும் நூல் துண்டு கட்டுவடம் என்று அழைக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை. அதுக்கு பார்த்தீங்க தமிழ்மறை உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் தமிழ்மறை உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நீதி இலக்கியத்தின் நந்தாவிளக்கு நீதி இலக்கியத்தின் நந்தாவிளக்கு என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்து புரட்சி காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் வரலாற்று காப்பியம் புரட்சி காப்பியம் 2 தடவை போட்டுக்கணா புரட்சி காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் வரலாற்று காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். நல்லா வச்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மணிமேகலையை 2 வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்களை கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்துடுங்க, குழப்பிக்கிட்டே இருக்கும், அதனால் தெளிவாக பார்த்துங்க. சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. இயற்றமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. இயற்கை தவம் மனநூல் முக்தி நூல் மறைநூல் என்று அழைக்கப்படும் நூல் இயற்கை தவம் மனநூல் முக்தி நூல் மறைநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி 400. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டைக்கு 2 ஆட்டை பார்த்துங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துடும். அதனால் திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. இதை வீடியோ கூட பார்க்க வேணாம், அதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னென்ன நூல் சொல்கிறாங்களோ உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடமாக நிற்கும். ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் நான் முக்கியமானது விட்டுருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் பார்த்துக்கிறட்டும். குரூப் 4 வரப்போகுது, இன்னும் ஒரு 7 நாள் தான் கிடக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரீட்சைக்கு வர்ற கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்லாம் இடம்பெறும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.